NDP அரசாங்கத்தின் இங்கு யாழ் மாநகர சபையிலே கால் ஊன்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. உங்களுடைய எண்ணப்பாங்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் இணக்கப்பாடாக வருமா? நாங்கள் ஒரு கொள்கை அளவிலே முடிவெடுத்திருக்கின்றோம். எந்த ஒரு தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற எந்த ஒரு கட்சிகளையும் தேர்தல் மேடைகளில் நாங்கள் விமர்சிப்பதில்லை. தமிழரசு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது இந்த களத்திலிருந்து அனுப்ப வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற பரப்புரைகள் இந்த கால சூழலிலே அதை ஏற்புடையதில்லை. தொண்டர்களுக்கு வேற கட்சியினுடைய தொண்டர்களுக்குள்ளே மோதிக்கொள்வார்கள். திடீரென்று கட்சி தலைமைகள் ஒன்று சேர்ந்துவிடும். கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் கொள்கை ரீதியாக எங்களோடு சேர்வதற்கு வந்திருக்கிறார்கள். உண்மையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விதான் இன்றைக்கு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்களுக்கு உருவாக்கி இருக்கும். தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு இதுதான் என்பதை இரண்டு கட்சிகளும் வெவ்வேறான ஒரு தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிற நிலையிலே அதனை இறுதி செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கு. இலங்கையின வரலாற்றிலே 189 ஆசனங்கள் பெறாத ஒரு தனித்துவமான அரசு. அவர்கள் முதல் தங்களை அரசாங்கமாக அறிந்து கொள்ளும். அவர்கள் இன்றைக்கு தாங்கள் எதிர்கட்சி. தாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய அரசியல் செயற்பாட்டாளர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் அவர்களை எங்களுடைய கலையத்துக்கு அழைத்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டு தமிழ் மக்கள் கூட்டணியுடைய யாழ்ப்பாண மாநகர சபை வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் அது நான் நினைக்கின்றேன் பெரும்பாலும் மாநகர சபை எல்லைக்குள் வசிக்கின்ற பல வாக்காளர்களுடைய மனங்களில் ஆறாத காயமாக இருக்கக்கூடும் என்று சொன்னால், கடந்த காலத்திலே பார்த்திபனுடைய செயற்பாடு குறிப்பாக தமிழ் மக்கள் கூட்டணி என்ற அதுக்கு முன்னதாக வேறு கட்சியில் இருந்தாலும் கூட தனிப்பட்ட ரீதியிலே அந்த கட்சி சார்ந்து நீங்கள் செயற்பட்ட விடயங்கள் தொடர்பாக மக்கள் நன்கறிவார்கள். இந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையிலும் கூட ஏனைய பிரதேச சபைகள், ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய வேட்புமனுக்கள் ஈர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் கூட்டணி அதிலே போட்டியிடுகிறது. இந்த தேர்தலை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்வதற்கான வியூகத்தை வைத்திருக்கிறீர்கள்? உண்மையில் யாழ்ப்பாண மாநகர சபையை மணிவண்ணன் தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி நிச்சயம் கைப்பற்றும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பை விட இந்த மாநகரத்தின் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த வகையிலே அது எங்களுக்கும் ஒரு மாற்றம், மாநகர மக்களுக்கும் ஒரு மாற்றம். ஆனால் அதற்காக ஒரு இடத்தில் வீழ்ந்தோம் என்பதற்காக பல இடங்களில் எழாமல் இருக்க முடியாது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாநகர சபையை தவிர்த்து நல்லூர் பிரதேச சபை, வலி தென்மேற்கு பிரதேச சபை, காரநகர் பிரதேச சபை, சாவகச்சேரி பிரதேச சபை, வலிகாமம் கிழக்கு, வலிகாமம் வடக்கு பிரதேச சபைகளிலே எங்களுடைய கட்சி போட்டியிடுகின்றது, மான் சின்னத்திலே போட்டியிடுகின்றது. இதிலே நல்லூர் பிரதேச சபையிலும் காரநகர் பிரதேச சபையிலும் நாங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய சாதகமான கள நிலைமைகள் காணப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த இரண்டு சபைகளிலும் எங்களுடைய ஆட்சி பீடத்தை பிடிப்பதற்கான கள நடவடிக்கைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. அந்த இரண்டு சபைகளும் எங்களுடைய கையகப்படுத்துகின்ற பொழுது யாழ்ப்பாண மாநகர மக்களுக்கும் யாழ்ப்பாண மாநகர சபைக்கும் நாங்கள் செய்த சேவைக்கு ஒப்பான ஒரு பணியை அந்த இரண்டு சபைகளிலும் முன்னெடுப்போம் என்கின்றது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அதே நேரம் ஏனைய இடங்களிலே ஒரு கணிசமான ஆசனங்களை நாங்கள் கைப்பற்றுகின்ற பொழுது தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற ஒரு கட்சி அந்த குறித்த சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆட்சி அதிகாரத்திற்கு தேவையான ஆசனங்களை நாங்கள் வழங்குவோம் என்பது எங்களுடைய முடிவாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய சார்பு நிலை, அதாவது எந்த கட்சி ஏனென்றால் அவர்களுக்கான வாய்ப்பு இந்த முறை கிடைக்காத காரணத்தினாலே அந்த மக்களை வழிப்படுத்த வேண்டிய பாரிய பொறுப்பும் நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலை வழங்க வேண்டியதும் ஒரு கட்சியினுடைய பொறுப்பாகத்தான் இருக்கு. அந்த வகையிலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர வாக்காளர்களுக்கு எந்த வகையிலே வழிகாட்ட இருக்கிறது? யாழ்ப்பாண மாநகர வாக்காளர்களை நீங்கள் கூறியது போல் வழிநடத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கட்சி என்ற ரீதியிலே இருக்கின்றது. அதன்படி எங்களுடைய கட்சியினுடைய பொதுக்குழு, மத்திய குழுவினுடைய முடிவின் பிரகாரம் யாழ்ப்பாண மாநகர மக்கள் தமிழ் தேசியத்தின்பால் பயணிக்கின்ற கட்சிகளுக்கு தங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்றும், NDP அரசாங்கம் இங்கு யாழ் மாநகர சபையிலே கால் ஊன்றுவதை முற்றாக தவிர்க்க வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு முடிவாக இருக்கின்றது. தமிழ் தேசிய கட்சிகள் என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நீங்கள் முன்னர் அங்கம் வகித்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரசாரங்களில் பெரும்பாலும் அவர்கள் பேசிக்கொள்வது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் தொடர்பான விமர்சனங்களாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்லுகிற பொழுது தமிழ் தேசிய கட்சிகள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைக்கக்கூடியதாக உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும் என்று கூறுகிறீர்கள். இந்த உங்களுடைய எண்ணப்பாங்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடும் இணக்கப்பாடாக வருமா? உண்மையில் எந்த ஒரு தமிழ் தேசிய கட்சிகளும் மேலோங்குகின்றன. அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு சபையிலே கூடிய ஆசனங்களை பெறுகின்ற பொழுது, அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமைகளை கோருகின்ற பொழுது, அந்த களச்சூழலை பொறுத்து இரண்டு கட்சிகள் அந்த உரிமை கோரும் பட்சத்திலே அந்த கட்சிகளுடைய சாதக பாதக நிலைமைகளை பார்த்துக்கொண்டு, ஆனால் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சி அமைப்பதற்கான அதிகாரத்தை வழங்குவோம். உண்மையில் நாங்கள் கட்சி ரீதியாக ஒரு முடிவுகளை எடுத்திருந்தோம். இந்த பரப்புரை கூட்டங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் எதையுமே நாங்கள் விமர்சிப்பதில்லை. நாங்கள் கடந்த காலங்களில் எங்களுக்குள் சண்டை போட்டு நாங்கள் எங்களுக்குள் இங்கு கால் ஊன்றினால் பரவாயில்லை, ஆனால் வேறு தெற்கில் இருந்து வந்த சக்தி இன்று கால் ஊன்றுவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எங்களுடைய கட்சிகள் தான் காரணம். எங்கள் கட்சிகளுடைய உள் முரண்பாடுகள் தான் அவர்கள் கால் ஊன்றுவதற்காகவே நாங்கள் ஒரு கொள்கை அளவிலே முடிவெடுத்திருக்கின்றோம். எந்த ஒரு தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற எந்த ஒரு கட்சிகளையும் தேர்தல் மேடைகளில் நாங்கள் விமர்சிப்பதில்லை என்று. ஆனால் இந்த இடத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மீது நாம் விமர்சிப்பதற்காக கூறவில்லை. அதில் ஒரு சின்ன ஒரு மன வருத்தம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இன்றைக்கு தமிழரசு கட்சியை அவர்கள் பலமாக விமர்சிப்பது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒன்றாகும். ஏனென்றால் அவர்கள் அண்மையில் கூட பத்திரிகையில் பார்த்திருந்தேன், தமிழரசு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அல்லது இந்த களத்திலிருந்து அனுப்ப வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற பரப்புரைகள் இந்த கால சூழலிலே அதை ஏற்புடையதில்லை. அதே நேரத்தில் மன்னார் மாவட்டத்துக்கு சென்று கூட அங்கு கூட சொல்லுகின்றார்கள், தமிழரசு கட்சியை நாங்கள் அகற்ற வேண்டும் இந்த இடத்திலிருந்து. எனக்கு அதனுடைய தாற்பயம் விளங்கவில்லை. என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழு இலங்கையையும் ஒரு இருள் சூழ்ந்த பொழுது இருக்கின்ற பொழுது ஒரு நம்பிக்கை ஒளியாக தெரிந்தது மட்டக்களப்பு மாவட்டம். அங்குதான் அவர்கள் அந்த இருளை அகற்றி ஒளியாக தெரிந்தவர்கள் மட்டக்களப்பு மாவட்டம். சிவப்பு வர்ணம் அங்கு மட்டும்தான் அங்கு தோன்றவில்லை, மஞ்சள் வர்ணமாக இருந்தது. ஆகவே அவ்வாறான இடத்துக்கு சென்று நாங்கள் தமிழரசு கட்சியை, அங்கு தமிழரசு கட்சியால் அதிக பெருமையான வாக்குகளை பெற்றது, தமிழரசு கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறுவது எந்த அளவுக்கு ஏற்புடையது என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவ்வாறான ஒரு கருத்தை முன்வைக்கும் என்றால், தமிழரசு கட்சிக்கு வார வாக்குகள் முழுத்தையும் தாங்களே உள்வாங்கக்கூடிய ஒரு ஆளுமையும் ஒரு கெப்பாசிட்டியும் இருந்தால்தான் அவர்கள் அந்த கருத்தை நீக்கலாம். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த முறை 1% குறைவான வாக்குகளை தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பெற்றிருந்தது. அந்த நிலையிலே மிக அதிகமாக வாக்குகளை பெற்ற தமிழரசு கட்சியினை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறுவது அங்கு மீளமும் தமிழ் தேசிய மக்கள் சக்தி காணுவதற்கான ஒரு அடித்தளத்தை அமைப்பது போல் அமைந்துவிடும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரிலே சில கூட்டுக்களை அமைத்திருக்கிறார்கள். சிலர் அதை வரவேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொள்கை ரீதியாக நாங்கள் சில விட்டுக் கொடுப்புகளுக்கு தயாராக இல்லை என்று கூறியிருந்தாலும், ஆனால் இந்த தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகித்திருக்கின்ற சில தனிநபர்கள், சில கட்சிகளினுடையிலிருந்து விலகியவர்களை பார்க்கிற பொழுது மணிவண்ணனையும் அல்லது மணிவண்ணனோடு சேர்ந்த குழுவையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஏன் வெளியேற்றியது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்து நிற்கின்றது. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையில் மணிவண்ணனோட சார்பானவர்களுக்கு வெளியேற்றப்பட்டதும் அல்லது ஒரு கருத்து முரண்பாடும் வந்தது. இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ன முடிவை எடுத்திருக்கின்றதோ அதே முடிவை கடந்த காலங்களிலும் எடுக்க வேண்டும் என்ற கருத்துருவாக்கத்தை நாங்கள் கட்சிக்குள் உருவாக்கியதன் காரணமாகத்தான் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம். அவர்கள் ஒரு ஒற்றை தலைமையாக தனித்துவமாக இருக்க வேண்டும். நாங்கள் அங்கே இடத்துக்களை பல ஊடகங்கள் கூறுகிறோம், அகிங்கணேசன் சாராக இருக்கட்டும், ஸ்ரீகாந்த் அண்ணையாக இருக்கட்டும், எல்லோரையும் அறந்தோவலன் சாராக எல்லோரையும் உள்வாங்க வேண்டும். ஏன் விக்னேஸ்வரன் ஐயா வெளியில் இருந்தபோது விக்னேஸ்வரன் ஐயாவையும் உள்வாங்க வேண்டும் என்ற கருத்து, ஒரு ஆழமான கருத்து இருந்த பொழுது அதை அவர்கள் முற்றாக நிராகரித்தார்கள். நாங்கள் அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு வேறு நாடுகளுடைய பின்புலங்கள் இருக்கின்றன என்று விட்டார்கள். நாங்களும் அதை விட்டு விட்டோம். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்திருக்கிற முடிவு ஒரு நல்ல ஒரு முடிவு. ஆனால் ஒரு மனவேதனையான விடயம் என்னவென்று சொன்னால், தொண்டர்களுக்கு வேற கட்சியினுடைய தொண்டர்களுக்குள்ளே மோதிக்கொள்வார்கள். திடீரென்று கட்சி தலைமைகள் ஒன்று சேர்ந்துவிடும். ஆனால் தொண்டர்கள் தங்களுக்குள்ளே ஒரு முகமுறிவான நிலையத்தை கொண்டு, ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் சேர்ந்திருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு நான் முகப்பு புத்தகத்திலே பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்ததற்காகவே எங்களுடைய கட்சியினுடைய தலைமைகள் அவ்வாறு செய்யக்கூடாது, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அன்றைய அப்படி செய்யக்கூடாது, அது அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் என்று கூறி அதனை ஒரு கண்டித்திருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு அவ்வாறான தலைவர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்பது என்பதே ஒரு நல்ல ஒரு விடயம். ஆனால் நாங்கள் இதிலே முதல் கூறியது சரியா அல்லது பின்னர் இவர்கள் எடுத்தது நடவடிக்கை சரியா என்பதை நாங்கள் என்னால் பிரித்து பார்க்க முடியவில்லை. தனிப்பட்ட நிகழ்வுகளிலே பங்கு பெற்றிருக்கக்கூடிய அரசு தலைவர்களை அழைத்திருக்கிறார்கள். அப்படி பல்வேறுபட்ட விமர்சனங்களை, கடுமையான விமர்சனங்களை எல்லாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய முக்கிய உறுப்பினர்கள் முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவ்வாறு கடுமையான விமர்சனங்களை வைத்தவர்களை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் கொள்கை ரீதியாக எங்களோடு சேர்வதற்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அரவணைக்கிறோம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது அது வேறு காரணங்கள் இருக்கின்றன? கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பலருக்கும் பல பாடங்களை படிப்பித்திருக்கின்றது. உண்மையில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விதான் இன்றைக்கு அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை அவர்களுக்கு உருவாகி இருக்கும். அதற்கு பின்னால் அவர்கள் கூறுவது போல் எங்களுக்கு பின்னால் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்று அவர்கள் கூறுவது போல் அவர்கள் பின்னால் என்ன நிகழ்ச்சி நிரல் இருக்கின்றது என்பதை ஊகித்துக் கொள்ளக்கூடிய எனக்கு அரசியல் நிலைமை இல்லை. தமிழரசு கட்சி ஆரம்பத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுது, அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது, அரசியலமைப்பு மீள உருவாக்கம் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி அழைக்கின்ற பொழுது உங்களுடைய அழைப்பை பரிசீலிப்போம் என பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஊடகங்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் திரு கஜேந்திரகுமாருக்கு பதிலளித்திருக்கார். அந்த பதில் தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உண்மையில் அந்த பதிலிலே ஒரு நியாயப்பாடு இருக்கின்றது. ஏனென்றால் தற்பொழுது அரசியல் அமைப்பு தொடர்பான எந்த ஒரு செயல்பாடுகளையும் தேசிய மக்கள் சக்தி தாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் என்ற கருத்தை கூட அவர்கள் முன்வைக்கவில்லை. அந்த வகையிலே அவ்வாறான ஒரு செயற்பாடு நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் இணைந்து பயணிப்போம் என்று கூறியதிலே எனக்கு தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு இதுதான் என்பதை இரண்டு கட்சிகளும் வெவ்வேறான ஒரு தீர்வு திட்டத்தை வைத்திருக்கிற நிலையிலே அதனை இறுதி செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாடு இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தி எப்போது வேண்டாலும் அந்த டிராஃப்டை கொண்டு வருகின்ற பொழுது நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் இதுதான் தமிழ் மக்களுக்கான தீர்வு என்பதனை உறுதிப்படுத்த வேண்டிய அல்லது இறுதி செய்யப்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அந்த விடயத்திலே இரண்டு கட்சிகளும் இணைந்து இந்த அரசியல் சமமைப்பு விடயத்திலே பயணிக்க வேண்டும். தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல உதிரி கட்சிகள் நிறையவே தோற்றம் பெற்றன. அதாவது ஒரு கட்சியிலிருந்து உடைந்து ஜனநாயக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கட்சி, இவ்வாறு பல கட்சிகள் உடைந்திருக்க அவருடைய மூலம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டும் ஒன்றுணைவதை விட தனித்தனியாக நின்று சிலவற்றை முன்னெடுப்பது தமிழ் மக்களுக்கு நல்லது என்கின்ற கருத்து சில புத்திஜீவிகளிடம் இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய உண்மையில் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு கருத்து. இரண்டு கட்சிகளும் ஒன்றாகி ஒரு தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது அது ஒரு என்ன சொல்ல, கீரைக்கும் எதிர்க்கடை ஒன்று இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். அதே போல் ஒரு சமனான நிலையிலே இந்த தமிழ் தேசியம் பேணப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பிரதான கட்சிகள் இருக்க வேண்டும். அது தமிழரசு கட்சியாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகவும். அப்போதுதான் ஒருவர் விடுகின்ற பிள்ளைகளை இன்னொருவர் சுட்டு காட்டுவதும் அல்லது இரண்டு பேர் இருக்கும் இடையிலே அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு சமநிலையை பேண முடியும். அந்த வகையிலே அவ்வாறு ஒரு பயணம் வேணும். ஆனால் தமிழ் மக்களுடைய நியாயமான தீர்வுகள் எல்லாவற்றையும் எதிர்க்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கக்கூடாது. அதாவது கட்சிகளுக்குள்ளே பிளவுபட்ட மாதிரி ஒரு ஈகோ தன்மையால் இரண்டு கட்சிகள் இருக்கிற முரண்பாட்டை தமிழ் மக்களுடைய பொது பிரச்சனையில் காட்டுவதாக இருக்கக்கூடாது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய அங்குரார்ப்பணத்திலே தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு நீதியரசரும் அதில் பங்கு பெற்றிருந்தார். தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலின் போதும் அழைத்திருந்தார்கள். பின்னர் இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தலின் போதும் தமிழ் மக்கள் கூட்டணியை அழைத்திருந்தார்கள். ஆனால் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய பசுமை இயக்கம், தமிழ் தேசிய கட்சி என்பன பல கூட்டங்களுக்கு சென்றிருந்தாலும் பின்னர் அவர்களாகவே விலத்தி சென்றிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் குறிப்பாக திரு மணிவண்ணன் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்த பின்னர் ஊடகங்களிலே ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இது தொடர்பாக நான் இப்பொழுது எந்த பதிலும் கூற விரும்பவில்லை என்றவாறு வெளியேறி சென்று விட்டார். ஆகவே அந்த கூட்டு தொடர்பாக உங்களுக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறதா அல்லது அந்த கூட்டிலே இணைந்து பயணிப்பதில் வேறு ஏதாவது காரணங்கள் தங்கியிருக்கின்றதா? அந்த கூட்டு தொடர்பிலே எங்களுக்கு சில விரக்தியான நிலைமைகள் காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், அந்த கூட்டத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு சிலர் முன்னறிவித்தல் இல்லாமல் அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தார்கள். அதனை நான் நினைக்கின்றேன் மணிவண்ணனாக இருக்கட்டும், அன்றைய அந்த கூட்டிலே பங்கு பெற்றிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவராக இருக்க பிரதிநிதிகளாக இருக்கும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். எங்களிடம் கேட்காமல் வேறு நபர்களை இந்த கூட்டத்திற்கு கொண்டு வர வேண்டாம் என்று.
ஆனால் கூட்டத்தினுடைய அடுத்த கட்டங்களிலே இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் இணைந்திருக்கின்ற ஒருவர் அன்றைக்கு அந்த கூட்டிலே இருந்தவர். அவர் இவ்வாறான ஆட்களை நாங்கள் வெளியில் விட முடியாது, டக்ளஸ் தேவானந்தாவை கொண்டு வர வேண்டும், வவுனியாவிலே இருக்கின்ற ஸ்ரீடிலோவை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சொல்லாடல்களை கூட அந்த கூட்டங்களில் கதைத்திருந்தார்கள். ஆகவே அந்த கூட்டு எவ்வாறாக போகின்றதோ என்கின்ற ஒரு அது அவர்களுடைய கொள்கை விடயம். அந்த கொள்கை விடயம் எங்களுக்கு ஒப்பானதாக அது தெரியாத காரணத்தினால் அந்த கூட்டிலிருந்து நீதியரசர் விக்னேஸ்வரன் ஐயாவனுடைய அறிவுறுத்தலின் பேரிலே நாங்கள் விலகிவிட்டோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் இப்பொழுது குறிப்பாக வடக்கு பகுதியிலே தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய முழுமையான பிரசாரங்கள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. அரச தலைவர்கள், அரசினுடைய முக்கிய பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக வடக்கிற்கு, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி இந்த தமிழ் மக்கள் மீது கரிசனை கொண்டிருக்கிறதா, அல்லது தமிழ் மக்களை ஒரு தேசிய ரீதியாக அவர்களை ஒரு தனித்துவமான இனமாக காட்டாமல் மக்களை எல்லாரும் ஒன்றுதான் என்ற நிலைக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறார்கள்? அதுதான் உண்மையான முயற்சி. அவர்கள் பல இடங்களிலே நானும் நேர்காணல்களை சந்தித்திருக்கின்ற பொழுது என்பிபி அரசாங்கத்திலே அவர்கள் கூறுகின்றார்கள், தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு தேவையில்லை, நாங்கள் இலங்கையர்களாக சமனான ஒரு முறையிலே இருக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய அதாவது தமிழ் தேசியவாதம் எழுந்து நிற்பது வடக்கிலே, அது யாராலும் மாற்று வடக்கு கிழக்கிலே, அதில் ஆகலம் எழுந்து நிற்பது என்பது வடக்கு. ஆகவே அவர்களுக்கு தேவை இந்த வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் தேசியவாதத்தை சிங்கள தேசியவாதத்துடன் கிடைக்கிறோமோ இல்லையோ, இலங்கை ஒரு தீவாக இந்த தமிழ் தேசியவாதம் ஒழிக்கப்பட்ட ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் கூடிய கரிசனை செலுத்துகின்றார்கள். அதிலே இன்றைக்கு ஜேவிபி என்கின்ற அந்த என்பிபி அரசாங்கம் என்பது தங்களுடைய முகமூடிகளை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு தமிழ் வடக்கு பகுதியிலே அவர்கள் உலா வருகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வடக்கு பகுதியிலே உலா வருகின்ற முக்கிய அமைச்சர்களுடைய கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் துரோகம் இழைத்தவர்களாகவும் அல்லது இனவாதத்தை கக்கியவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இந்த சுனாமி பொது கட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுக்கான எந்த ஒரு அரசியல் உரிமைக்கான ஒரு கட்டமைப்பு இல்லை. அது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான, சுனாமியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான அடிப்படை உட்கட்டுமான வசதிகளை வழங்குகின்ற ஒரு அமைப்பு. அந்த வகமைப்பினுடைய நகல் பத்திரத்தை பாராளுமன்றத்திலே கிழித்தறிந்து உயர் நீதிமன்றத்துக்கு சென்று அதனை தடை செய்தது இன்றைக்கு இந்த ஜேவிபியில். அந்த ஜேவிபி அன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்த வழக்கிலே கையொப்பமிட்ட 15 பேர் இன்றைக்கும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சராக இருக்கிற சந்திரசேகரன் அவர்கள், விமல் ரத்னா அல்ல சந்திரசேகரன் அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய பகுதிக்கு சென்று அந்த நகல் பத்திரத்தை கிழித்து எறிந்து சபாநாயகர் முகத்திலே வீசி எறிந்தவர்கள் அவர்கள் மிக முக்கியம். ஆகவே இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். இன்றைக்கு தமிழ் தேசிய மக்கள் சக்தியிலே இன்றைக்கு போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வேண்டுமென்றால் இன உணர்வுகள் இருக்கலாம், அவர்கள் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கரிசனை இருக்கலாம். ஆனால் இங்கு அவர்கள் எதையுமே சுதந்திரமாக செய்ய முடியாது. கட்சி தலைமை எதை அனுமதிக்கின்றதோ, கட்சி தலைமை எதை சொல்லுகின்றதோ அவ்வாறு ஒரு இறுக்கமான கட்டுக்கோப்பான இயக்கம் அவர்கள். ஆகவே அதைத்தான் அவர்கள் இங்கு சொல்லுங்க. பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் கூட சுயாதீனமாக தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு தயங்குகின்ற நிலைமை தான் காணப்படுது. நிச்சயமாக அண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி பவானந்த ராஜசேகர் அவர்கள் தெளிப்பலையில் நடந்த ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த தையீட்டு விகார பற்றி கதைத்த பொழுது அவர் பகிரங்கமாக சொல்லுகின்றார், கடிதம் எழுதி இங்கு எதுவுமே நடக்க முடியாது சட்ட ரீதியாக. ஆகவே அவர்களுடைய எண்ண பார்வை அதுதான். அதாவது அவர்கள் வடிவாக நேற்று கூட ஒரு நேர்காணலுக்கு செல்கின்ற பொழுது ஒரு என்பிபியினுடைய பிரதிநிதி கூறுகின்றார். அப்ப நான் அவரிடம் கேட்டேன், உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், தையீட்டு விகாரை ஒரு சட்ட விரோத கட்டடமா இல்லையா, அதுக்கு நீங்கள் தீர்வுதாரிகளோ இல்லையோ நீங்கள் ஒரு தமிழனாக சொல்லுங்கள் என்றால் அதற்கு அவர் பதிலளிக்க விரும்பவில்லை. அதற்கு காரணம் என்று சொன்னால் அது கட்சியினுடைய மேலிடம் தங்களை என்ன மாதிரி வழி நடத்துமோ. ஆகவே ஒரு மக்களுக்கு இந்த மக்களுடைய மனம் அறிந்து உங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய விடயம் அறிந்து இன அடையாளங்களை அழிக்காமல் செய்யப்பட வேண்டும் என்றால் நான் யாருடைய அழுத்தமும் இல்லாமல் சுதந்திரமாக செயற்பட வேண்டும். அவ்வாறான சுதந்திரமான செயற்பாடு என்பிபி அரசாங்கத்திடம் காணப்பட மாட்டாது. இன்றைக்கு இளைஞர்கள் அல்லது 2009க்கு பின்னர் இந்த சமூகத்திலே ஒரு அரசியல் அறிவு தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய வயதினர் ஒரு கவர்ச்சியின் அடிப்படையிலே செயற்படுகிறார்கள். அதாவது சினிமா பாணியிலே இருக்கக்கூடிய சில அரசு தலைவர்களினுடைய
நிழல்களை அவர்கள் நிஜமாக நம்பிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த நிலைமையை இல்லாமல் செய்வதற்காக இளம் அரசியல்வாதியாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்ற மணிவண்ணன், பார்த்திபன் போன்றவர்கள் தமிழ் மக்கள் கூட்டணியினூடாக அதை நிவர்த்திப்பதற்கான எதிர்கால வாய்ப்புகள் இருக்கின்றன. நிச்சயமாக இருக்கின்றது. உண்மையில் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு நீங்கள் சொல்வதில் கவர்ச்சியை நாடி செல்வதிலே எங்களுடைய பாரிய தவறுதான் இழைக்கப்பட்டது. நாங்கள் இப்பவும் அடுத்த தலைமுறைக்கான அரசியலை செய்யவில்லை. நாங்கள் பழையவர்களுக்குரிய அரசியலையும் பழைய வரலாறுகளை கொண்டு சென்ற அரசியலை தான் செய்திருக்கின்றோம். அடுத்த தலைமுறை எதை எதிர்பார்க்கிறதோ அல்லது அடுத்த தலைமுறைக்கு அந்த அரசியலை நாங்கள் என்ன விதத்திலே கற்றுக் கொடுக்க வேண்டும், அவர்கள் போகின்ற வழியில் தான் கற்றுக் கொடுக்க என்கின்ற அரசியலை நாங்கள் செய்யணும். அடுத்தது இரண்டாவது முக்கியமான விடயமாக நான் பார்ப்பது, இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடன் மக்கள் ஒரு கவர்ச்சியின் மூலம் போறதற்கு காரணம் தமிழ் மக்களும் ஒரு இன விடுதலை சார்ந்த போராட்ட குணம் கொண்டுதான் இந்த வழிமுறையை பின்பற்றியவர்கள். ஜேவிபியினரும் கடந்த காலங்களில் ஒரு போராட்ட குணம் கொண்டு போராடிய ஒரு இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த வகையிலே இரண்டு பேருக்குமான அந்த ஒற்றுமை, கவர்ச்சி ரீதியான ஒற்றுமைக்காக ஒருவேளை நாங்கள் அவர்களுடைய நாடி செல்லுகின்ற நிலைமை எப்படி. ஆனால் அந்த இடத்துல தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய இனத்துக்காக போராடிய இனம். நாங்கள் என்றைக்கும் சிங்கள இனத்தின் மீது இனவாதத்தை கற்கவில்லை. சிங்கள இனத்திற்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை அரசியல் உரிமைகளை உடைத்தறிந்து விட்டு நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஜேவிபியினர் அப்படி இல்லை. அவர்கள் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைத்துவிட்டு தமிழ் மக்களுக்கு எதுவுமே போகக்கூடாது என்று நீதிமன்றங்களிலும் பாராளுமன்றத்திலும் செய்து கொண்டு சிங்கள இனத்தை வாழ வைத்தவர்கள். ஆகவே இரண்டு பேருக்குமான போராட்ட குணம் என்பது வித்தியாசமாகும். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் நிச்சயமாக பல்வேறுபட்ட அமைப்பு இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் கடந்த 3 நாட்களுக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான அரசியலை நாங்கள் எவ்வழிகளுக்கூடாக வெறுமன ஒரு பிரச்சார மேடைகளை வைப்பதன் மூலமோ அவ்வாறு இந்த அரசியலை கொண்டு செல்ல முடியாது. மக்களிடத்தில் மக்கள் மயப்படுத்துகின்ற பல வேலை திட்டங்களை செய்கின்ற பொழுதுதான், அதை இளைஞர்கள் கையிலே கொடுக்கின்ற பொழுதுதான் நாங்கள் அடுத்த கட்ட அரசியலை, இளைய தலைமுறைகளுக்கான அரசியலை கொண்டு செல்லலாம். நிச்சயமாக நாங்கள் அதை செய்வோம். தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்பாளர்களை பார்க்கிற பொழுது பல உள்ளூராட்சி மன்றங்களும் மிக இளையவர்கள் அதிலே பங்கெடுத்திருக்கிறார்கள். மிக ஆர்வமான சமூகத்தோடு ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய இளையவர்கள் அதில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸாக இருக்கட்டும், இலங்கை தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், கிராம மட்டங்களின் ஊடாகத்தான் அந்த கட்சிகளுடைய வலு அதிகரித்து வந்திருக்கின்றன. அன்றைய இளைஞர்கள் தான் அந்த கட்சிகளை முன்னிலைப்படுத்தினார்கள். பின்னர் அந்த இளைஞர்களே தொடர்ந்து வயதிபர்களாகவும் அந்த கட்சியை ஆள வேண்டும் என்று புறப்பட்டதன் விளைவுதான் பல்வேறுபட்ட இடர்களுக்கு காரணம். இந்த தமிழ் மக்கள் கூட்டணியை அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்களினுடைய கைக்கு கொடுத்து கிராம மட்டங்களில், வட்டார மட்டங்களில் அதனுடைய கிளைகளை ஸ்தாபித்து ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மக்கள் இயக்கமாக உருவாக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறதா? அதற்கு தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் நீதியரசர் இடம் கொடுப்பார். முதலாவது நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். நீதியரசரை பற்றிக்கிறது, அவர் இப்பொழுது 100% தான் ஒரு அரசியலிலே உங்களை வழிநடத்துகின்ற அல்லது ஆலோசகராக மட்டும்தான் இருப்பது என்றும், கட்சியினுடைய செயலாளர் நாயகமாக இருந்த பொழுதும் அவர் அரசியலிருந்து எங்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்கின்றார். அதே நேரத்திலே அவர் நாங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் தடை விதிப்பவராக இருக்கவே இல்லை. நாங்கள் கூறுகின்ற பொழுது அதை இதிலும் விட இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்கின்ற ஒரு ஆலோசனை தருகின்ற ஒரு அதிகாரியாகத்தான் அவர் இருக்கிறார். அந்த வகையிலே அவர் தரப்பிலிருந்து எங்களுக்கு இன்று வரைக்கும் இனியளவு கூட தடங்கள் இல்லை. நீங்கள் கூறியது போல கிராம மட்டங்களிலே, வட்டார மட்டங்களிலே அமைப்புகள் அமைக்க வேண்டும். இதிலே நான் ஒரு அரசியலுக்கு அப்பால் நான் ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். கிளிநொச்சி மாவட்டத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கின்றார்களோ அடிமட்டத்திலிருந்து தமிழரசு கட்சியினுடைய அவ்வாறான கட்டமைப்புகள் தமிழ் மக்கள் கூட்டணியிலும் எல்லா கிராம மட்டங்களையும் உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய எப்போதும் ஒரு விடயம்தான். ஒருவருக்கு ரோல் மாடலாக இருக்கின்ற வழியே நாங்கள் பல இடங்களிலே பார்த்துருக்கிறோம். ஸ்ரீதரன் சார் அவர்கள் கிளிநொச்சி மாவட்டத்தில் பல கட்டமைப்புகளை அடிமட்டத்திலிருந்து உருவாக்கினார். அதுதான் உண்மையான ஒரு கட்சிக்கான அடிப்படை தளம். ஆகவே அவ்வாறான அடிப்படை தளங்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் கூட்டணியுடைய எதிர்காலத்திலே அதை உருவாக்கப்படும். உள்ளூராட்சி மன்றங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய கடந்த கால மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அந்த மாநகர சபை இயங்கிய காலத்திற்கும் தற்பொழுது மாநகர சபை இயங்குகின்ற செயற்பாடுகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஒரு மாநகர சபை பகுதியிலே குடியிருக்கும் ஒரு குடியிருப்பாளனாக எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள்? உண்மையில் பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. அது ஏன் அந்த வித்தியாசம் வருகின்றது என்றால், ஒரு வட்டாரத்திலே தெரிவு செய்யப்பட்ட வட்டார பிரதிநிதிக்கும் மக்கள் பிரதிநிதிக்கும் ஒரு அரசு அதிகாரிக்கும் இடையிலே கடமை தொடர்பிலே வித்தியாசங்கள் இருக்கலாம்.
ஒரு அரச அதிகாரி அவருக்கு நாளை தேர்தலிலே போய் நிற்க வேண்டிய தேவையில்லை, மக்கள் வாக்களிக்கவில்லை, மக்கள் நம்பிக்கை, அவர் தன்னுடைய இயல்பான வேலைகளை மட்டும்தான் செய்து கொண்டிருப்பார். ஆனால் ஒரு வட்டாரத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர், மக்களுடைய நம்பிக்கையை பெற்றவர், மக்களுக்கு இந்த வாக்குறுதியை கொடுத்தவர், அதை அந்த வட்டாரத்தில் செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவருக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்தான் வீடு வீடாக சென்று பார்க்கிறார். ஆகவே அந்த நிலையிலே அந்த வட்டாரத்திலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தனது வட்டாரத்துக்காக தன்னை அர்ப்பணித்து செயற்படுவார். ஆகவே ஒவ்வொரு வட்டாரங்களிலும் அவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுவது மாநகர சபை இப்போது இருக்கின்ற மாநகர சபையை விட ஒரு படி உயர்வாக இருக்கலாம். இரண்டாவது விடயம், இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய எங்களுடைய பதவி இழந்த பிற்பாடு யாழ்ப்பாண மாநகர சபைக்குள்ளே பல செயற்பாடு திட்டங்கள் நடைபெற்றது. முதலாவது நாவலர் கலாச்சார மன்றத்தினை மத்திய அரசாங்கம், அன்றைய ஆளுநராக இருந்தவர், அது மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார். யாழ்ப்பாண பண்பாட்டு மையமானது திடீரென்று திருவள்ளுவர் பண்பாட்டு மையமாக பெயர் மாற்றப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் இருக்க கிட்டு பூங்கா என்பது அது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு உள்ளான நிலம் இல்லை, அது மத்திய அரசாங்கத்துக்கான நிலம் என்று கடிதங்கள் வரையப்பட்டன. யாழ்ப்பாணம் ஆரியகுளம் என்பது அது பௌத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டேட் லேண்ட் என்ற ரீதியில். ஆகவே ஒரு மக்கள் பிரதிநிதிகள் இல்லாத நேரங்களிலே மாநகர சபையினுடைய அன்றாட பணிகள் எவ்வாறு தடைப்படுகின்றதோ அல்லது கண்காணிக்காமல் விடப்படுகின்றதோ அதே அளவு மாநகர சபையினுடைய அடையாளங்களும் அதனுடைய சொத்துக்களும் மத்திய அரசாங்கம் கையாளுகின்ற ஒரு நடவடிக்கையும் நடைபெறும். ஆகவே அரசு அதிகாரிகளுக்கு ஒரு அரச உயர் அதிகாரி இது மத்திய அரசாங்கத்துடன் ஒப்படைக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினால் அவர் அதனை ஆராய மாட்டார். அது அவருக்கு வழங்கப்பட்ட ஓர்டர் என்ற அடிப்படையிலே அவர் 2-3 நியாயங்களை முன்வைப்பார். அதையும் மீறி அங்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அவர் வழங்கி விடுவார். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் அப்படி இல்லை. மக்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சபையிலே தீர்மானம் போட்டு அதனை நிறுத்த முடியும், அதனை கையகப்படுத்த முடியாமல் நடவடிக்கை எடுக்க முடியும். இது கடந்த காலங்களில் நடைபெற்று வந்தது. ஆகவே மக்கள் ஆட்சி என்பது இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் என்பது மிகவும். ஆனால் முதலே கூறியது போல் தமிழ் தேசியத்தோடு பயணிக்கின்ற கட்சிகள் தான் இங்கு ஆட்சியில் இருக்கும். என்றால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி மாநகர சபையிலே இருக்கின்ற போது நாவலர் மன்றத்தை கொடுங்க என்றால் அவர்கள் மத்திய அரசாங்கம் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அவர்கள் வழங்கி விடுவார்கள். ஆகவே இந்த மண்ணில் அதிலும் கூட நீங்க ஆரம்பத்திலே வலியுறுத்தியது போல கட்சி அங்கிருந்து கொடுக்கின்ற கட்டளையை இங்கே நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்கு கூட விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதான் நான் முதலே கூறியது, இவர்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கலாம். ஆனால் கட்சி மேலிடம் சொல்லுகின்ற பொழுது அதனை செய்யப்படுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அண்மையில் கூட எனக்கு மிக ஒரு என்ன சொல்வது, ஒரு மிகவும் கேலிக்கூத்தான ஒரு நகைப்பான இடமாக இருந்தது. எங்களுடைய நாடாளுமன்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாவலர் யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தினுடைய பெயர் மாற்றப்பட்ட போது அவருடைய ஒரு தொலைக்காட்சியிலே அவரை நேர்காணல் காணுகின்ற பொழுது நீங்கள் எவ்வாறு அதை எடுக்க போறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில், நாங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையினை கைப்பற்றி இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதி அதனை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்போம் என்று. இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி, இலங்கையின வரலாற்றிலே 189 ஆசனங்கள் பெறாத ஒரு தனித்துவமான அரசு. அவர்கள் முதல் தங்களை அரசாங்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இன்றைக்கும் தாங்கள் எதிர்கட்சி என்ற நிலையிலே கடிதம் எழுதுவதில் தான் அவர்கள் தங்களுடைய. ஆகவே எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் தமிழ் தேசியத்தினோடு பயணிக்கின்ற கட்சிகள் ஆட்சி அமைப்பதே எங்களுடைய எதிர்கால இன நலனுக்கு சிறப்பாகும். நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு முக்கியமான விஷயம், தமிழர்கள் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் எதிர்பார்த்த யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் என்பது மணிவண்ணன் நகர முதல்வராக இருக்கிற காலப்பகுதியிலே தான் திறப்பு விழா செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மாநகர சபையினுடைய அதற்கான பராமரிப்பு செலவு அதிகமாக இருக்கும் என்று அந்த காலத்திலே பேசப்பட்டிருந்தது. பத்திரிகைகளும் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முழுமையாக அதை பராமரிப்பது என்பது அது ஒரு வெள்ளை யானை என்ற வகையிலே விஸ்தரிக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு அதை பொறுப்படுத்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது அது பொறுப்பெடுக்க முடியாத நிலை மாநகர சபையிடம் காணப்படும்? இல்லை, கடந்த மாநகர முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் இருப்பதற்கு முன்னர் இருந்தவர்கள் அதனை பொறுப்பெடுப்பதில் தயக்கம் காட்டினார்கள். நான் அவரோடு மாநகர முதல்வரோடு தெரிந்தவன் என்ற அடிப்படையிலே நான் பொறுப்புணர்வோடு கூறுகின்றேன். அதை நாங்கள் எடுப்பதற்கு பல முயற்சிகள் எடுத்திருந்தோம். அதற்கு இந்திய அரசாங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்திருந்தோம். ஏனென்றால் நீங்கள் கூறியது போல் வெள்ளை யானையாக அது இருக்கலாம், ஆனால் மாநகர சபைக்கு வருமானம் தரக்கூடிய செயல் திட்டங்களை அதிலே முன்னெடுக்கலாம். இன்றைக்கு மாநகர முதல்வராக மணிவண்ணன் இருந்த பொழுது அவர் சொல்லியிருந்தார், இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் தாமரை தடாகத்துக்கு மேலே சென்று பார்ப்பதற்கு கட்டணம் வரவிடுக்கின்றனர். அதே மாதிரி இந்த கட்டடங்கள்லையும் மேலே சென்று இந்த யாழ்ப்பாணத்தினுடைய பார்க்கின்றதுக்கு ஒரு கட்டணம், அவ்வாறான பல செயற்திட்டங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்து கட்டணங்களை அறவிடுவதன் மூலம் ஒரு லாபம் உழைக்கக்கூடிய ஒரு இடமாக அதை மாற்றலாம். அதில் மாற்று கருத்துக்களும் இல்லை. இந்த இடத்தில் தான் இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அந்த நிலையத்திலே
அது மாநகர சபைக்கு வழங்க வேண்டும் என்பதிலே குறியாக இருந்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் அது உங்களால் பராமரிக்க முடியாது, அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று அலரி மாளிகையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே அன்றைய மாநகர முதல்வரையும் அன்றைய மாநகரத்தினுடைய ஆணையாளரையும் கூப்பிட்டு கூறியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு நாங்கள் விரைவாக செயற்பாடுகளை தெரிவித்தோம். நாங்கள் செய்த முதலாவது செயற்பாடு என்னவென்று சொன்னால், அந்த யாழ்ப்பாணம் பண்பாட்டு மையத்துக்கு தேவையான ஆளணியை நாங்கள் அடோக் அடிப்படையிலே வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்திரிகையிலே விளம்பரம் செய்து முக்கியமான நான் நினைக்கின்றேன் 36 அடோக் தொழிலாளிகளை எடுப்பதற்கான நேர்முக தேர்வுகள் கூட அன்றைய மாநகர முதல்வராக மணிவண்ணன் அவர்கள் செய்திருந்தார். அதற்கு பிற்பாடு இறுதியாக நடைபெற்ற பாதுகாட்டிலே அந்த அடோக் தொழிலாளிகளுக்கு வழங்குகின்ற சம்பளமும் அதனை பராமரிப்பதற்கு தேவையான சம்பளமும் என நான் நினைக்கின்றேன் 5 கோடி ரூபாய்கள் அந்த பாதுகாட்டிலே ஒதுக்கப்பட்டிருந்ததை இதை நாங்கள் கையகப்படுத்தி நாங்களே அதனை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று பிறகு அந்த பாதுகாட்டு தோற்றதன் காரணமாக அது அவ்வாறே விடுபட்டு விட்டது. அந்த குறுக்கு வீதி, அதாவது புல்லுக்குளத்துக்கும் மணிக்கூடு கோபுரத்துக்கும் இடையிலான அந்த வீதி, அது பண்பாட்டு மையத்தோடு சேர்ந்து விட்டதா அல்லது இப்பொழுதும் மாநகர சபை அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியுமா? அது பண்பாட்டு மையம் முற்றாக திறந்து விடப்பட்ட பிற்பாடு அதால் வாகனங்கள் செல்லாமல் ஒரு நடைபாதையாக, அதாவது இங்கிருந்து அங்காள் வாகனங்கள் செல்கின்ற ஒரு பாதையாக இல்லாமல் மக்கள் நடந்து செல்லக்கூடிய அல்லது சைக்கிளிலே இருளிலே செல்லக்கூடிய ஒரு பாதையாக அது அமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு தான் அது உருவாக்கப்பட்டது. ஆகவே அது முற்றுமுழுதான ஒரு நடைமுறைக்கு வந்த பிற்பாடு அந்த பாதை திறந்துவிடும். ஆனால் வாகனங்களுக்கு அது உரித்தான பாதையாக இருக்காது. உண்மையிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய வேட்புமனுக்கள் ஈர்க்கப்பட்டிருக்கின்றன. பல இளைய வேட்பாளர்கள் அதிலே தங்களுடைய கட்சி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஏறக்குறைய ஒரு 3 சபைகளிலே பெரும்பான்மையான வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை திரு பார்த்திபன் அவர்கள் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய செயற்பாடுகளை கொண்டு சென்று கொண்டிருக்கிற மணிவண்ணன் தமிழ் மக்கள் கூட்டணியை ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியல் செயற்பாட்டு கட்சியாக மாற்றுவதற்கான சகல அடிப்படை வேலைகளையும் தாங்கள் செய்து கொண்டிருப்பதையும் இங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மையிலே இன்றைக்கு பல்வேறுபட்ட நெருக்கீடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த மக்களுடைய மனநிலைகள் இவ்வாறான சில நம்பிக்கை தரும் ஒலிக்கீட்டுகளை கண்டுதான் தங்களுடைய செயற்பாடுகளிலே ஒரு திருப்தியை கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வேட்பாளராக நாங்கள் இந்த யாழ்ப்பாண மாநகர வாக்காளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த கட்சியினுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட தங்களுடைய எதிர்கால அரசியல் செயற்பாடு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையில் அமையும் என்பதை மிக திட்டவட்டமாக இந்த இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வருகை தந்து மிகச்சிறப்பாக தன்னுடைய கருத்துக்களை வழங்கிய திரு வரதராஜன் பார்த்திபன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு சமகளம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.